நியூஸ் பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்துல ஒரு 16 வயசு பொண்ணு டெய்லி கபடி விளையாட்டு நைட் 9 மணிக்கு தாங்க வீட்டுக்கு வருவாங்க. இந்த மாதிரி நைட் 9 மணிக்கு வீட்டுக்கு வரதா அவங்க பக்கத்து வீட்டு பையன் நோட் பண்ணி ஒரு நாள் அந்த பொண்ணு கிட்ட பாத்தீங்கன்னா ஆபாசமாக பேசியும் அந்த பொண்ணை காதலிப்பதாகவும் வற்புறுத்து அந்த பொண்ணை வந்து மிரட்டிருக்காங்க. இந்த பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுல போய் சொல்லியிருக்காங்க. அவங்க பெற்றோர் பாத்தீங்கன்னா அந்த பையனோட வீட்டுல போயிட்டு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. அதுவும் இல்லாம சுதிகாசன் அந்த பையனை வந்து கண்டிச்சும் இருக்காங்க. இதெல்லாம் கண்டோம் அந்த பையன் பயப்படாம திருப்பி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட தப்பாக பேசி நீயும் நானும் உறவுல இருந்தோம் சொல்லிட்டு ஊர் முழுக்க சொல்லிடுவேன், நான் சொல்ற இடத்துக்கெல்லாம் நீ வரலன்னா உன்னை பாலியல் வன்கொடுமை செஞ்சு அங்கேயே எரிச்சு விட்டு கொண்டுடும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. அதெல்லாம் கண்டு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மன உடைச்சலுக்கு ஆளாகி இப்ப பாத்தீங்கன்னா பாவம் அவங்க எலிமருந்து சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க. அந்த பொண்ணு வீட்டுல பாத்தீங்கன்னா என்னடா பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை சொல்லிட்டு அந்த பொண்ணுகளை கேட்டுறாங்க. அப்ப அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டு வந்துருக்காங்க. மயக்கம் போட்டு வந்தாங்க. அவங்க பெட்ரோல் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் டெஸ்ட் ரிப்போர்ட் அப்பதான் தெரிய வந்து அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ்ல எலிமருந்து கலந்து குடிச்சிட்டாங்க அப்படின்னு. பாவம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இப்ப இறந்தே போயிட்டாங்க அந்த பொண்ணு. என்ன சொல்றதுன்னே தெரியலங்க இவங்களெல்லாம். அந்த பையனுக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டு ஒரு குழந்தையா இருக்கு. இருந்தாலும் இந்த மாதிரி எப்படிதான் அவனுக்கு எல்லாம் தப்பு பண்ற தோணுதே தெரியலங்க. இப்ப அந்த பொண்ணோட பெற்றோரை பாத்தீங்கன்னா அந்த பையன் மேல கேஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. இப்ப அந்த பையன் மேல பாத்தீங்கன்னா போக்சோ ஆக்டிக்கல கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிடுங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையன் ஆல்ரெடி கஞ்சா கடத்தல் அது இதுன்னு ஏகப்பட்ட கேஸ் அந்த பையன் மேல இருக்குங்க. இருந்தாலும் திருப்பி திருப்பி அதே தப்பு பண்ணிருக்காங்க. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா அந்த பையன் தலைவன் மாதிரிதான் இருக்காங்க யாருக்கும் தெரியாம. சோ அதனால பாத்தீங்கன்னா அவங்க பெற்றோரை பாத்தீங்கன்னா சாலை மறியல்ல ஈடுபட்டாங்க. போலீஸ் பாத்தீங்கன்னா இன்னும் 2 நாள்ல அந்த பையனை பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒருவேளை இந்த பையனை நீங்க எங்கன்னா பாத்தீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு சொல்லுங்க. அப்பதான் அந்த பொண்ணுக்கு ஒரு நீதி கிடைக்கும். என்னோட ஒப்பீனியன் என்ன, நான் நெக்ஸ்ட் டைம் யாரும் இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். ஏன்னா யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்க தாங்க பயப்படணும். அவங்கள விட்டு நீங்க உங்க வாழ்க்கையை தொலைக்கிறீங்க. இப்ப பாருங்க அந்த பொண்ணுக்கு அவங்க லைஃபே போயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பெற்றோர்கள் எல்லாம் அந்த பொண்ணு நம்பின்னு இருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு இறந்தே போயிட்டாங்க. இதெல்லாம் அவங்க தப்பு பண்ணாங்கன்னா நீங்க வந்து போலீஸ் போய் தைரியமா கம்ப்ளைண்ட். இப்ப நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துட்டாங்க. கண்டிப்பா அவங்க மேல கண்டிப்பா கேஸ் ரிஜிஸ்டர் ஆகி தூக்கு தண்டனை கிடைக்க கூட நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தப்பா யாரும் பண்ணாதீங்க. யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க தான் பயப்படணும் தவிர நீங்க பயப்படவே தேவையில்லைங்க. நீங்க பயப்படவே தேவையில்லை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்க உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.